ஒரு அப்பா மகன் 2 பேரையுமே ஒரே இடத்துல வச்சு இந்த மாதிரி அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆசன வாயில லத்திய சொருகும் போது உள்ள ஏற்பட்ட அந்த குடல்ல ஏற்பட்ட காயத்தின் வழியாக ரத்தம் உள்ள கசிஞ்சி அதன் மூலமா செப்டிசீமியா அப்படின்னு ஒரு ரத்த நோய் ஏற்படுது. அதாவது என்னன்னா ரத்தமே விஷமா மாறுறது. ஆளுங்கட்சியை காப்பாற்றுற ஒரு மனநிலையில வேலை செய்யறதுன்றது வந்து மிக 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 மக்கள் விரோத போக்கு. இது ஒரு மக்கள் விரோத போக்கு. ஒரு முதலாளி வீட்டில் இருக்கிற வெறி நாய். அது வந்து யாரை காமிச்சாலும் முதலாளி மேல கை வைக்கிறதுக்காக யார் வந்தாலும் அவங்களை கட்டிச்சு குதறும். இவங்க மக்களுக்கான ஒரு அமைப்பாகவே தன்னை உணராம, மக்களுக்கான பிரச்சனைகளை உணராம, மக்களுக்கான அமைப்பா இவங்க தன்னை உணராம, இவங்க முதலாளிகளுடைய அமைப்பாகவே தன்னை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேல்தட்டுக்காரர்களுடைய வீட்டுல குலைக்கிற நாயாக, வெறி நாயாக இன்னைக்கு காவல்துறை அவர்கள் கண்ணுக்கு படுறாங்க. அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கா சார்? என்ன பொறுத்த வரைக்கும் இது போல கொலைகளை பார்க்கிற போது தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு அவனுக்கு கீழே இருக்கிறவன் ஒரு கமிஷனர் ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு பெருமையா மாறுதட்டிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து டிவில வந்து பேட்டி கொடுத்து அவர்களுடைய ரவுடிகளுடைய மொழியிலே நாங்க பேசுவோம்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் கீழே வேலை செய்யற கான்ஸ்டபிள் வந்து என்ன ரொம்ப அப்படியே உத்தமனா இருப்பானா என்ன? பட் இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா லோக்கல் எஸ்பி வந்து அந்த 6 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாரு. சஸ்பெண்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நடவடிக்கை தானே சொல்றாங்கல்ல சார்? அது நீங்க சஸ்பென்ஷன் இஸ் நாட் a punishment. சஸ்பென்ஷன்றது உங்களுடைய வேலையை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம். How suspension is a punishment? சார் விசாரணை நடக்கணும் சார். விசாரணை நடந்த பிறகு முடிவு வரட்டும் சார். அப்ப குடுக்குறோம்ன்றாங்க சார். It's a kind of an eyewash. நீங்க காவல்துறையுடைய மந்திரியாவும் இருப்பீங்க, ஆனா நான் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க. ஆனா திருப்பி எலெக்ஷன்ல போய் நிப்பீங்க. அப்ப சிஎம் தான் பொறுப்புன்னு சொல்ல வராரு. முழு பொறுப்பு சிஎம் ஏத்துக்கணும். சிஎம் முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டு முழு இந்த 24 மரணங்களுக்கும் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். As a CM he need to do an investigation. காக்கி சட்டைக்குள் இருக்கும் ரவுடி கும்பல்களை, எங்களை புரண்டிச்சு வந்த நகங்களை இனி எங்களிடம் நீட்டாதீர்கள். இனி வெட்டப்பட போவது நகங்கள் அல்ல. இந்த வரியை கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கும் அது பொருந்தது இல்ல. இன்னைக்கும் சிவகங்கையில, தூத்துக்குடியில, சென்னையில இது தொடர்ந்து பொருந்துதா இல்லையா? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய திரு முத்துகுணா அவர்கள். வாழ்நரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம சார் மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதுல. மீண்டும் ரொம்ப குறிப்பான ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் பேசணும். நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் மீண்டும் ஒரு காவல் விசாரணை மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது. பத்திரிகைகள்ல, ஊடக செய்திகள்ல வந்து அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் நடக்கக்கூடிய, இந்த ஆட்சி அமைந்த பிறகு நடக்கக்கூடிய 24வது காவல் விசாரணை மரணமாக கருதப்படுகிறது. இந்த காவல் விசாரணை மரணம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையா நடந்திருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அவரை அழைச்சிட்டு போய் அடிச்சே வந்து கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதுல வந்து பேச்சு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நீதிமன்றமும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த கஸ்டடியல் டார்ச்சர் தான் வந்து அவருடைய மரணத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்குது. இதை கொலையாக கருத முடியுமா? இதை கொலை என்று சொல்ல முடியுமா சார்? இது வந்து கொலைதான். ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையில ஒரு சில சர்க்குலர்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிஆர்பிசி, இப்ப அதுக்கு சிஆர்பிசிக்கு ஏதோ ஒரு பேர் மாத்திருக்கிறாங்க. அந்த சிஆர்பிசியில வந்துட்டு 174 கிளாஸ் 1 இததான் சொல்லுது. காவல்துறைக்குள்ள நடக்கிற, காவல்துறையிலயோ இல்ல வந்துட்டு ஒரு கஸ்டடியிலயோ, அரசனுடைய கஸ்டடியிலயோ இருக்கிற ஒருத்தர் இறந்து போனார்னா அது வந்து நீங்க வந்து இயற்கை மரணமா எடுத்துக்க முடியாது.
அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லி தான் அது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் படி அது வந்து அந்த 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 இறப்புக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படணும். அப்ப அது இது வந்து குற்றமா அப்படின்னா குற்றமே. இஸ் இட் அ கிரைம்? எஸ், இட்ஸ் அ கிரைம். அதுக்கப்புறம் நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கஸ்டடியில கொண்டு வரோம், காவல்துறைக்கு கொண்டு வரோம் அப்படின்னும் போது அவங்க வந்து அரசுனுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க குற்றவாளிகளா இருக்கலாம், குற்றம் செய்யறதுக்கு எத்தனைத்தவர்களா இருக்கலாம், இல்ல குற்றம் செய்வதற்கு உடந்தையா இருந்தவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நீங்க காவல்துறைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அரசுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துடுறீங்க. காவலர்கள் என்பது வந்து தனி அமைப்பு கிடையாது, அது ஒரு அரசுடைய அமைப்பு. அப்ப அதுக்கு எல்லாருமே பொறுப்பு. அந்த 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 ஆர்டர் வந்து அப்படியே மேல வரைக்கும் போகும். நம்ம அதை மீண்டும் பேசுவோம். நீங்க கேட்ட கேள்வி, இது வந்து இந்த கஸ்டோடியல் டார்ச்சரும் கஸ்டோடியல் கில்லிங்கும் குற்றமா? கட்டாயம் இது குற்றம். இல்ல, குறிப்பா நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் வந்து சொல்றாங்க இது கிட்டத்தட்ட என்ன தீவிரவாதியா அவரை போய் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலி இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களை போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றவர்களா இருக்கட்டுமே, யாரா இருந்தாலுமே காவல்துறை அவங்களை கொல்லக்கூடாது, காவல்துறை ஜஸ்டா ஜுடிஷியல் கில்லிங் பண்ணக்கூடாதுங்கிறத தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீதிமன்றத்தின் கருத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க சார். இல்ல, நீதிமன்றம் வந்து இதுல வந்து இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நீதிமன்றம் மிக சிறப்பா செயல்பட்டு இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனா நீதிமன்றங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கொலைக்கு பின்னாடி வந்து சிறப்பா செயல்படுறதுன்றது வந்து எந்தவித பலனும் கொடுக்காத ஒரு விஷயமா தானே இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய கொலையை பார்த்தோம். அதுல ரொம்ப வேதனையான விஷயம் அந்த கொலை நடந்த உடனே எனக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்ப அந்த கொலை நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த கொலை நடந்த உடனே எனக்கு தெரிய வந்தது. நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட, அப்ப என்னுடைய நண்பர் அவர்கிட்ட போன் பண்ணி பேசுறேன். அப்ப பேசும்போது அவர் ரொம்ப வருத்தத்தோட எனக்கு இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி வந்து தூத்துக்குடியில நமக்கு வேண்டியவங்க ஒருத்தவங்க, அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்களா, என்ன நடந்ததுன்னே தெரியல, எப்படி இறந்தாங்கன்னே தெரியல, அவங்களுடைய சகோதரிகள் வந்து சென்னையில இருக்காங்க, அவங்க திரும்பி அந்த ஊருக்கு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. கொரோனா டைம்ல அவங்கள வந்து உள்ள விட மாட்டேன்றாங்க, அங்கங்க பிளாக் பண்றாங்க. நான் தான் போன் பண்ணி அவங்கள ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க அந்த ஊருக்கு திருப்பி தூத்துக்குடிக்கு போறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நான் வந்து உடனே அதுல வேகப்பட்டு என்ன நடந்தது, ஏது நடந்தது, உடனே விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த விஷயம் தகவல்கள் நான் வாங்க ஆரம்பிக்கிறேன். வாங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா ரொம்ப கொடூரமான முறையில அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப கொடூரமான முறையில. ரொம்ப சாதாரணமா ஒரு செல்போன் வந்து இவங்க வந்து அந்த எஸ்ஐ ஸ்டேஷனை சேர்ந்த எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் அவங்க அந்த கடையில வந்து ஒரு செல்போன் கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு அவங்களுக்கு உரிமை உடைய ஒரு பொருளை கேட்கறது மாதிரி கேட்கறாங்க. ஒரு வியாபாரம் பண்ற இடத்துல, நேர்மையா வியாபாரம் பண்ற இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சாராயம் விற்கிறவர் செய்யற விஷயமோ இல்ல ஒரு ஒயின் ஷாப் வச்சிருக்கிறவர் செய்யற விஷயமும் கிடையாது. இது ஒரு செல்போன் கடை. அவங்க கொடுக்கலன்றதுக்காக அவங்களை பழி வாங்குறதுக்காக கொண்டு போய் அடிச்சு அவங்களுடைய ஆசன வாயில பின்பக்கமா லத்திய உள்ள செருகி இருக்காங்க. ஒரு அப்பா மகன் 2 பேரையுமே ஒரே இடத்துல வச்சு இந்த மாதிரி அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆசன வாயில லத்திய சொருகும் போது உள்ள ஏற்பட்ட அந்த குடல்ல ஏற்பட்ட காயத்தின் வழியாக ரத்தம் உள்ள கசிஞ்சு அதன் மூலமா செப்டிசீமியா அப்படின்னு ஒரு ரத்த நோய் ஏற்படுது. அதாவது என்னன்னா ரத்தமே விஷமா மாறுறது. அந்த உள்ள காயம் ஏற்பட்டதன் காலமா அந்த ரத்தம் வந்து உள்ள கசிய ஆரம்பிக்குது, உடலுக்குள்ள ரத்தம் போகுது. அதே மாதிரி ரத்தம் போற வழி இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் போற வழிக்குள்ள குடலுக்குள்ள இருக்கிற திசுக்கள் மற்ற விஷயங்களும் உள்ள கலக்க ஆரம்பிக்குது. அதன் காரணமா ரத்தம் விஷமா மாறுது. ரத்தமே விஷமா மாறுது. ஆமா, அதுக்கு பேர் தான் செப்டிசீமியா. அந்த செப்டிசீமியா வந்துதான் அந்த 2 பேரும் இறந்து போறாங்க. அதனாலதான் அந்த 2 பேருமே இறந்து போறாங்க. அவங்களை காப்பாற்றவே முடியாத கட்டத்துக்கு தகுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி செய்யறது இந்த போல ஒரு கெட்ட ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்றதே புரியல பாருங்களேன். இவங்களுக்கு அறிவியலும் தெரியல, வெறும் அராஜகம் மட்டுமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கோர்ட்டுக்குள்ள அவங்க ஜெயிலுக்கு போனவங்க தொடர்ந்து ஜெயில இருக்காங்க. ஆனா அந்த 2 உயிர், அந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்த அந்த 2 உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு அந்த அம்மா வந்து எவ்வளவு ஒரு அனாதையா நின்றுட்டு இருக்காங்க. அவளுக்கு பெண் குழந்தைகள் இருக்கலாம், மருமகன்கள் இருக்கலாம். ஆனா ஒரு கணவனோடும் ஒரு மகனோடும் தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய வீட்டுல வாழ வேண்டிய ஒரு பெண் இன்னைக்கு கிட்டத்தட்ட அனாதை போல மாற்றப்பட்டாரா இல்லையா? அப்ப
இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். இத ஒவ்வொரு தடவையும் ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் கோர்ட் வந்து முன்னாடி நின்னு கேள்வி கேட்கணுமா? அப்படி பார்க்கும்போது இதற்கான திட்டங்களையும் சென்சிட்டைசேஷனையும் ஏற்கனவே கோர்ட் அரசுக்கு உத்தரவா பிறப்பிச்சு கொண்டு போய் அது அரசு திருப்பி காவலர்களுடைய அடிமட்டம் வரை கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அடிமட்டம் வரை டிஜிபிக்கு நீங்க ட்ரைனிங் பண்ணிருக்கணும். டிஜிபிக்கு இது பத்தி ட்ரைனிங் நீங்க பண்ணிருக்கணும். நீங்க டிஜிபிக்கு ட்ரைனிங் பண்ணிருந்தீங்கன்னா அது கான்ஸ்டபிள் வரைக்கும் ஃப்ளோ ஐக்கிள் வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் லெவல் பியூரோக்ரட்டின்னு சொல்லுவாங்க, பியூரோக்ரசின்னு சொல்லுவாங்க. அதுதான் டாப் டவுன் மாடல் சொல்லுவாங்க. டாப் டவுன் மாடல், மேல இருந்து கீழே இறங்கி வரணும். அது அந்த நீங்க அந்த மேல இருந்து கீழே வர்றதுக்கு மதுரை ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் ஒரு முக்கியமான வேலையை இன்னமும் இனியாவது செய்யணும். இல்ல நீங்க ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கணும், இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும்னு சொல்றீங்க. அரசை தான் நீங்க கூற வரீங்க, அரசுக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்ல வரீங்க. அருண்மொழி, ஆர்டர்ஸ். ஓகே, மன்னிக்கணும், கட்டளைகளை பிறப்பிச்சிருக்கணும். இப்ப என் கேள்வி என்னன்னா, கட்டளைகளே பிறப்பித்திருந்தாலுமே கூட இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற பொழுது அந்த லோக்கல்ல இருக்கிற தோழர்கள்ட்ட விசாரிக்கும் சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு ஆதரவா இருக்கிறாங்க. காம்பன்சேஷன் பண்ணிக்கலாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, வழக்கெல்லாம் வேண்டாமா அப்படின்னு ஒரு கட்சி போலீஸ் சிஸ்டம் வந்து பிரிவென்ட் பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. இதை குறித்து உங்களுக்கு பார்வை என்ன? இப்படி இருப்பது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இதுல நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி அதனுடைய எதற்காக ஒரு அரசியல் கட்சி உருவாக்கப்படுது, எதற்காக ஒரு அரசியல் கட்சி செயல்படுது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்முடைய தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல அரசியல் கட்சிகள் வந்து மேல ஆட்சியில பவர்ல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக செயல்படுறதா அரசியல் கட்சி. அது கிடையாது. ஒரு கட்சி உருவாக்கப்படுவதே மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக தான் அரசியல் கட்சி உருவாக்கப்படுது. இப்படி பார்த்தா நம்ம வந்து இப்ப வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு மட்டும்தான் கட்சி இருக்கா? ஒரு ஆட்சியில இருந்து தொடர்ந்து ஆட்சியில இருந்துகிட்டே இருக்கிறதுக்காக மட்டும்தான் கட்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அது அந்த கட்சியில இருப்பவர்களுக்கும் வேணும், மக்களுக்கும் வேணும். ஆனா நம்முடைய தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அரசியல் கட்சியினுடைய பெயரை சொல்லிக்கிட்டு காவல் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல பணம் சம்பாதிக்கிற புரோக்கர்களாக அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க நடந்துட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிற புரோக்கர்களாக நடந்துட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இப்ப அதே வேலையை தான் இந்த இடத்துலயும் நான் செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மேல இருக்கிற ஏதோ ஒருத்தருக்கு சத்தத்தை குறைக்கிறதுக்காக இவங்க போய் அந்த இடத்துல நின்று ஒரு புரோக்கரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அரசியல் கட்சிகள் அதற்காக உருவாக்கப்பட்டதல்லன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகள் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, மக்களுக்காக பேச வேண்டியது. ஆளும் கட்சியே குற்றம் செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க மக்களுக்காக இறங்கி வேலை செய்யணும். அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியை காப்பாத்துற ஒரு மனநிலையில வேலை செய்யறதுன்றது வந்து மிக 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 மக்கள் விரோத போக்கு. இது ஒரு மக்கள் விரோத போக்கு. சந்தேகம் வருதுன்னா, அப்போ போலீஸ் சிஸ்டம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஆட்சி, மக்களுடைய ஓட்டு, இவங்க மூலமா தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இவர்களை விட வலிமையானதா சார் இந்த போலீஸ் சிஸ்டம்? அப்படி புரிஞ்சுக்கணுமா? இத கட்டாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில இந்தியா மாதிரி நாடுகள்ல காவல்துறை என்பது மிக மிக வலிமையான ஒண்ணு, மிக மிக வலிமையானது ஒண்ணு. அது வலிமையா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது திருப்பியும் அரசியல் அமைப்பு தான். அந்த அரசியல் அமைப்புல பாத்தீங்கன்னா நீங்க வந்து காவல்துறை எப்படி உருவாக்கப்பட்டது, அது யாருக்காக வேலை செஞ்சதுன்றது ஹிஸ்டரியை நம்ம காவல்துறையில பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு காவல்துறைன்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டதே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் தான். அப்ப நமக்கு வந்து காவல்துறை எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தா நம்முடைய மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் காவல்துறை உருவாக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக தான் இங்க இருக்கிற காவல்துறை இயங்குனாங்க துவக்கத்துல. இல்ல நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். அவங்க எப்படின்னா ஒரு முதலாளி வீட்டுல இருக்கிற வெறி நாய். அது வந்து யார காமிச்சாலும் முதலாளி மேல கை வைக்கிறதுக்காக யார் வந்தாலும் அவங்களை கடிச்சு குதறும். இவங்க மக்களுக்கான ஒரு அமைப்பாகவே தன்னை உணராம, மக்களுக்கான பிரச்சனைகளை உணராம, மக்களுக்கான அமைப்பா இவங்க தன்னை உணராம இவங்க முதலாளிகளுடைய அமைப்பாகவே தன்னை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி பிரிட்டிஷ் அமைப்புல இருந்ததோ அதே போல சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்த அமைப்பு அதே வேலையை செய்யுது. சுதந்திரம் பெற்ற பிறகும் அதே வேலையை செய்யுது. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இல்ல, ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மேல் 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 தட்டுக்காரர்களாக இருக்கிறாங்க.
இன்னைக்கு மேல்தட்டுக்காரர்களுடைய வீட்டுல குலைக்கிற நாயாக வெறி நாயாக இன்னைக்கு காவல்துறை அவர்கள் கண்ணுக்கு பற்றதா? அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கா சார்? அந்த அவ்வளவு என்ன பொறுத்த வரைக்கும் இது போல கொலைகளை பார்க்கிற போது தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தூத்துக்குடி கொலையை பார்த்தோம் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு செல்போன் கடையில வியாபாரம் செய்துட்டு இருக்கிற அப்பாவையும் மகனையும் கொன்று குவிக்கிற காவல்துறைய நீங்க வெறிநாயின்னு சொல்லாம எப்படி என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க உங்களுடைய இதுல அப்படி சொல்லாம இருங்க. ஆனா என்னுடைய நான் அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. எனக்கு புரியுது. ஆனா எனக்கு கேள்வி என்னன்னா, நீங்க தொடர்ச்சியா இந்த போலீஸோட சிஸ்டம் எப்படி இருக்கணும் இத பத்தின தொடர்ச்சியா அகாடமிக் ரிசர்ச் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நபர். அதனால கேக்குறேன், போலீஸோட ட்ரைனிங்ல இத பத்தி சொல்லியே கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா போலீஸோட பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமானது டு எராடிகேட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப முக்கியமானது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ரொம்ப முக்கியமானது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். நான் ஏற்கனவே ஒரு சில பேட்டிகள்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நாங்க ஆஸ்திரேலியாவில் இங்க செலக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 100 பேரை செலக்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த கால்ஃபேர்ல அவங்க ஒரு 100 பேர் வேணும்னு அப்படி கேட்கறாங்க. ஆனா அந்த 100 பேர் வேணும்னு கேட்டுட்டு அப்ளிகேஷன்ல ஒரு 500 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க செலக்ஷன் பண்ணும்போது அந்த 100 பேர்ல வெறும் 10 பேர் தான் அவங்களுக்கு வேண்டிய மனநிலை உடையவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் தான் எடுப்பாங்க, மிச்சம் 90 பேரை எடுக்க மாட்டாங்க. அந்த 90 வேகன்சியை ஃபில் பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு வேண்டிய மனநிலை உடைய, மக்களுக்கு உதவி செய்கிற மனநிலை உடைய ஒரு காவல் அதிகாரியா ஒருத்தர் உள்ள வர்றதுக்கு தகுதியா இருந்தா மட்டும்தான் அவரை எடுப்பாங்க. ஆனா நம்முடைய செலக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 10,000 15,000 பேரை மொத்தமா காவலர்களா நம்ம எடுக்கிறோம். சப் இன்ஸ்பெக்டர் செலக்ஷன்னா 1000 500 நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர் செலக்ஷன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 100 150 எடுக்கிறோம். டிஎஸ்பி செலக்ஷன்னா 20 25 பேர்னு எடுக்கிறோம். அப்ப நம்முடைய செலக்ஷனே பல்க் செலக்ஷன். அந்த பல்க் செலக்ஷன்ல நீங்க நான் என்னுடைய செலக்ஷன் நான் 1996ல நான் சார், அதுக்கு மக்கள் தொகை ஒரு காரணமா இருக்கலாம்ல சார்? ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை என்ன, இந்தியாவின் மக்கள் தொகை என்ன, தமிழகத்தின் மக்கள் தொகை என்ன, பாப்புலேஷன் ஒரு ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு தானே? நான் என்னுடைய ஆன்சரை முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு அதுக்கான புரிதல் ஏற்பட்டுரும் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, நான் 96ல நான் காவல்துறைக்குள்ள சேர்ந்தேன். 94ல தான் அதுக்கான கால்ஃபர் வந்தது. அப்ப நாங்க அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனா அப்ப தேவைப்பட்டது வெறும் 500 பேர் தான். ஓகே, 500 வேகன்சி தான் அவங்க அப்ளை பண்ண அவங்க கொடுத்தது. பேப்பர்ல கொடுத்தது எங்களுக்கு 500 வேகன்சி அப்ளை பண்ணது 3 லட்சம் பேர். அதுக்கு அடுத்து ஒரு இதுல பாலிசியில சேஞ்ச் பண்ணி 500ன்றத 1000 மாத்திட்டாங்க. அந்த 500ன்றத 1000 பேர் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 500ன்றது 1000 எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பல்க் செலக்ஷன் நடந்துருது. அந்த பல்க் செலக்ஷன் நடக்கும்போது அதுல நீங்க இந்த பெஸ்ட் மட்டும் உள்ள வர்றது இல்ல, ரெஸ்டும் உள்ள வந்துருது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்டும் உள்ள வரும்போது நான் ட்ரைனிங்குள்ள இருக்கும்போது 96ல நான் ட்ரைனிங்குள்ள வரேன். ட்ரைனிங்குள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நான் தொடர்ந்து பேசுவேன்னு வச்சுங்களேன். ஒவ்வொருத்தட்டையும் கேட்பேன். அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் ஆயிடுவாங்க. ஒரு ஆண்டு காலம் நாங்க ஒன்னா தான் இருக்கணும். அப்ப நம்ம நண்பர்கள் ஆயிடுவாங்க. அவர்கிட்ட பேசுவோம், தலைவா நீ காசு கொடுத்தீங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய பேர் தான் காசு கொடுத்துட்டு சேர்ந்ததா சொன்னாங்க. அதுல காவல்துறை அதிகாரிகள்கிட்ட காசு கொடுத்துட்டு சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அரசியல்வாதி கிட்ட காசு கொடுத்துட்டு சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்படி எங்கெங்கெல்லாம் காசு கொடுக்க முடியுமோ காசு கொடுத்துட்டு சேர்ந்தவங்க இருக்காங்க, காசு கொடுத்து ஏமாந்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கே கிடைச்சிருக்கும், ஆனா அவங்க யாருக்கோ ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில ஒருத்தர் காவல்துறைக்குள்ள வராருன்னா அவருடைய அடுத்த மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த காசை கொடுத்த காசை எடுக்கணும்ன்ற மனநிலை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா அதுதான் முதன்மையா இருக்கும். நம்முடைய செலக்ஷன்ல ஃப்ளா இருக்கா இல்லையா? நீங்க செலக்ஷன் பண்ற நீங்க யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் போர்டா இருக்கட்டும், இல்ல யூபிஎஸ்சியா இருக்கட்டும், இல்ல டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், நாங்க நேர்மையா தான் செய்யறோம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் நாங்க பண்றோம்ன்றத இவங்க எங்கேயாவது காமிக்கிறாங்களா? ஒவ்வொரு தடவை டிஎன்பிசி எலெக்ஷன் செலக்ஷன் நடக்கும் போதும் மார்க்கிங் சிஸ்டத்துல ஃப்ளா இருக்கு, அதுக்கப்புறம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் இந்த தப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? உண்மை. அப்ப இந்த மாதிரி தப்பான ஆட்களை நீங்க உள்ள கொண்டு போடும்போது அப்ப நீங்க எப்படி சிஸ்டத்தை சரிப்படுத்த முடியும்? அதுக்கு அடுத்து சரி நீங்க தப்பான ஆட்களை உள்ள கொண்டு வந்துட்டீங்க, சரி இருக்கட்டும், இப்ப அவங்கள ட்ரெயின் பண்ணணும்ல. அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது தானே நீங்க யார எப்படி நடத்தணும்னு நீங்க சொல்லணும்.
அந்த ட்ரைனிங்ல சமீபத்துல நடந்த சமீபத்துல இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில போலீஸ் அகாடமியில நடந்த ட்ரைனிங்ல நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரைனிங்ல எக்ஸாம்ஸ் நடக்கும். அந்த எக்ஸாம்ஸ்ல காப்பி அடிச்ச நிறைய பேரை அங்க இருந்து ஆபீசர்ஸ் பிடிச்சிருக்காங்க. காப்பி அடிச்ச அந்த எக்ஸாம்ஸ்ல காப்பி அடிச்ச ஆபீசர்ஸ் பிடிச்சி அவங்க எல்லாருக்கும் மெமோ இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது வந்து நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்றதை இன்னைக்கு நீங்க போலீஸ் அகாடமிக்குள்ள போனீங்கன்னா தெரியும். அத்தனை பேருக்கும் மெமோ இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப இவங்களோட ட்ரைனிங் எவ்வளவு கேவலமா நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க ஒரு ட்ரைனிங்குள்ள காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க ஒரு சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு செயல்பாடு முறையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காப்பி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நீங்க காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் எதனால ஏற்படுது? நீங்க சட்டத்தையும் புரிஞ்சிக்கல, சப்ஜெக்டையும் புரிஞ்சிக்கல. அப்ப நீங்க உட்கார்ந்து காப்பி அடிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க எங்க புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுறீங்க. அப்ப உங்களுக்கு அது புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நீங்க காவல்துறைக்குள்ள வரும்போது, காவல் ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது நீங்க என்ன சிஸ்டத்தை பயன்படுத்துவீங்க, எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவீங்க? அது இல்லாம உங்களோட ரோல் மாடல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே அடிச்சு வேலை செய்யற போலீஸ் ஆபீசரை பாராட்டுற ஒரு மனநிலை உடைய ஒரு காவல்துறையை நாம இன்னைக்கும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த ஆபீசர் சூப்பர், அவன் சுட்டு கொண்டான், அவன் சூப்பர், இவன் சுட்டு கொண்டான், இவன் சூப்பர்னு கொண்டாடுற ஒரு மனநிலை இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட மனநிலை உடைய ஆட்களை நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அதற்கு அவனுக்கு கீழே இருக்கிறவன் ஒரு கமிஷனர் ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு பெருமையா மாறுதட்டிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து டிவில வந்து பேட்டி கொடுத்து அவர்களுடைய ரவுடிகளுடைய மொழியிலே நாங்க பேசுவோம்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் கீழே வேலை செய்யற கான்ஸ்டபிள் வந்து என்ன ரொம்ப அப்படியே உத்தமனா இருப்பானா என்ன? பட் இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா லோக்கல் எஸ்பி வந்து அந்த 6 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாரு. சஸ்பெண்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நடவடிக்கை தானே சொல்றாங்கல்ல சார். அதே நீங்க எப்படி பாக்குறீங்க? சஸ்பென்ஷன் இஸ் நாட் a punishment. ஓகே, சஸ்பென்ஷன்றது உங்களுடைய வேலையை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம். How suspension is a punishment? சார் விசாரணை நடக்கணும் சார், விசாரணை நடந்த பிறகு முடிவு வரட்டும் சார், அப்ப கொடுக்குறோம்ன்றாங்க சார். இட்ஸ் a kind of an eye wash. நீங்க ஒரு கொலை நடந்திருக்கு, சரி நான் சொல்றேன். இப்ப நான் வந்து சென்னைக்கு வரேன், நான் ஏர்போர்ட்ல இறங்கும் போது அங்க ஒரு கொலையை செஞ்சிடறேன். என்ன சஸ்பெண்ட் பண்ணி வைங்களா? என்னுடைய தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணி வைங்களா? அது எப்படி சார் பண்ண முடியும்? அப்ப இது மட்டும் இது இந்த கொலைக்கு வந்து நீங்க சஸ்பென்ஷன் வந்து எப்படி நியாயமாகும்? இந்த கொலைக்கு 6 பேருடைய சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகும்? ஓகே, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அப்ப வாய்ப்பு இல்ல. அப்ப என்ன நடவடிக்கை எடுத்துறோம்னு சொல்றீங்க நீங்க துவக்கத்திலேயே? நீங்க மக்களை ஏமாத்துறீங்க அருண்மொழிவர்மன். சஸ்பென்ஷன்ற பேர்ல மக்களை ஏமாத்துறீங்க. இது நாள் வரைக்கும் காவல்துறையில சஸ்பென்ஷன் சொல்லி தான் நீங்க மக்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. எஸ், மக்களை நீங்க வந்து அப்படியே மட்டுப்படுத்துறதுக்கும், மக்களை வந்துட்டு சத்தம் இல்லாம அப்படியே அடங்கி போக வைக்கிறதுக்கும் சஸ்பென்ஷன்ற ஒரு பொய்யை ஏமாத்துறீங்க. சஸ்பென்ஷன்ல இருந்த எத்தனை பேரு அவங்க சேலரியோட தானே இருந்தாங்க? எஸ், ஒரு குறைந்த சேலரி கிடைச்சிட்டு இருக்கும்ல அவங்களுக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னைக்குமே பாதிக்கப்படாதா இல்லையா? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டதா? அவங்க கோர்ட்டுக்கு அவங்க ஸ்டேஷனுக்குள்ள போக முடியுமா முடியாதா? அவங்க ஸ்டேஷனுக்குள்ள போய் அங்க இருக்கிற விட்னஸ் எல்லாத்தையும் வந்து உடைக்க முடியுமா முடியாதா? அவங்க இப்ப சமீபத்துல இந்த கேஸ்ல கூட அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரானுடைய ஃபுட்டேஜஸ் வேர் டெலீட்டட். இவன் சஸ்பென்ஷன்ல இல்லாம இருந்திருந்தா, இவனை ஜெயில தூக்கி போட்டிருந்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நம்ம வந்து சீஸ் பண்ணிருக்கலாமா இல்லையா? இப்ப சஸ்பென்ஷன் எப்படி நீங்க வந்துட்டு தண்டனையா நீங்க சொல்லுவீங்க? ஓகே, நீங்க சொன்னீங்க ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய, என்கவுண்டர் பண்ணக்கூடிய அதெல்லாம் வந்து புலகாங்கிதம் அடைந்து அவங்கள தட்டி கொடுத்து பாராட்டுறதுனாலதான் நடக்குதுன்னு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், மக்களும் சரி சார், நான் என்ன கேக்குறேன், இந்த விவகாரத்துல சிஎம், இப்ப நீங்க சிஎம் எடுத்துக்கோங்க சார், எம்.கே. ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் என்ன போய் அந்த லோக்கல்ல இருக்கிற திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எப்பா இந்த மாதிரி வருவான்பா, அவனை அடிச்சு கொள்ளுப்பானா சொல்ல போறாரு? ஒரு முதலமைச்சருக்கும் கடைக்கோடி நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் நீங்க வந்து சிண்டு முடிக்கிறதுங்கிறது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இல்லையா? அருண்மொழிவர்மன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அரசு என்பது மக்களுக்காக உருவாக்கப்படுவது அரசியல் கட்சியினால். அப்படி நம்ம உருவாக்குற ஒரு அமைப்புல பல துறைகளை நம்ம ஏற்படுத்துறோம். அந்த பல துறைகளை ஏற்படுத்தி அந்த பல துறைகளின் கீழே தான் எல்லா அரசு இயந்திரமும் இயங்குது. ஆமா, நீங்க கோஆப்டெக்ஸ்னா அதுக்கு ஒரு கைத்தறித்துறை அமைச்சர் இருப்பாரு. எஸ், நிதினா நிதித்துறை அமைச்சர் இருப்பாரு.
ஐடினா அதுக்கு ஒரு துறை அமைச்சர் இருப்பாரு. அதே மாதிரி காவல்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரா இல்லையா? உண்மை. இந்த காவல்துறை அமைச்சர் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு எப்படிப்பட்ட காவல்துறைய இந்த இந்த அரசு நடத்தணும்னு நெறிப்படுத்த வேண்டியது அவசியமா இல்லையா? கட்டாயம். அப்படி நெறிப்படுத்த தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதுக்கு அரசியல் கட்சியில தலைவரா நின்னு அரசு அமைக்கிறீங்க? நீங்க அரசு அமைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அரசு அமைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க அரசு அமைச்சிட்டு போறாங்க. நீங்க இப்ப டிஎம்கே கட்சியில இருக்கிறதன் காரணமாகவே நீங்க வந்துட்டு முதல்வரா வந்து உட்காருறீங்க. ஏடிஎம்கே கட்சியில இருக்கிறதன் காரணமாவே முதல்வரா வந்து உட்காருறீங்க. உங்களுடைய அறிவின் காரணமா முதல்வரா வந்து உட்காருறீங்களா? நீங்க உங்களோட அறிவின் காரணமா முதல்வரா வந்து உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய செயல்பாடுகள் பலம் உள்ளதா இருக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க 24 25 கொலைகள் நடந்திருக்கு காவல்துறை ஆட்சியில இந்த 4 ஆண்டுகள்ல. இத்தனை கொலைகளுக்கும் சிஎம் எப்படி பொறுப்பு இல்லாம போயிட முடியும்? அந்த சிஎம் தானே காவல்துறையினுடைய மந்திரி. நீங்க காவல்துறையினுடைய மந்திரியாவும் இருப்பீங்க, ஆனா நான் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, ஆனா திருப்பி எலெக்ஷன்ல போய் நிப்பீங்க. அப்ப சிஎம் தான் பொறுப்புன்னு சொல்ல வராரு. முழு பொறுப்பு சிஎம் ஏத்துக்கணும். சிஎம் முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டு முழு இந்த 24 மரணங்களுக்கும் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். as a CM he need to do an investigation. அப்பதான் இது போல செய்யாதீங்கன்னு அவங்களுடைய போலீஸ் ஆபீசருக்கு அவங்க சொல்ல முடியும். அது இல்லாம நான் சிஎம்ஆ மட்டும் இருப்பேன், நடக்கிறதெல்லாம் தானா நடக்கட்டும், 4 காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்க எதை வேணாலும் செய்யுங்கன்னு அப்படியே கை காட்டி விட்டுட்டு போயிட்டா, ஒரு குரல்லா நாலடியார் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, அதாவது ஒரு வயல்ல ஒரு யானையை விட்டீங்கன்னா மொத்தமா அத்தனையும் அது வந்து கபலீகரம் செஞ்சுட்டு போயிடும். அதே அந்த வயல்ல இருக்கிற நெல்லை எடுத்து நீங்க அரிசியா மாத்தி சாதமா ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதுமாக நம்ம அந்த யானைக்கு உணவா கொடுக்கலாம். ஆனா அந்த யானையே உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வயலையே அது வீணடிச்சிடும். அப்படித்தான் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை நம்ம வயலுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கிறோம். சிஎம்முக்கு புரியணும், அடுத்த முறை அவர் திருப்பி பதவிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரே பதவிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு பொறுப்பான முதல்வரா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட முதல்வரா அவர் மாறணும். ஓகே, வேற யாராவது ஒரு முதல்வரா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, அவங்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த போல விஷயங்களை கையெடுத்து நடத்தணும். கரெக்ட். சிஎம் சொல்றீங்க இல்லையா, அப்ப அதே மாதிரி சிஎம்முக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்ற மாதிரி பப்ளிக்கு இதுலதான் ரோல் இருக்குதா? ஏன்னா பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் பண்றாங்களா, சூப்பர்பா, சபாஷ்பா, சரியா பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு அதை ஆரவாரம் பண்றாங்க சார், வரவேற்கிறாங்க சார். அதனாலதான் வந்து ஒரு கமிஷனரோ யாராவது ஒருத்தரால வந்து அவங்க மொழியில தான் பேசணும்னு சொல்ல முடியுது. அப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பது வந்து மக்களா தானே இருக்கிறாங்க. அப்ப பப்ளிக்கை பத்தி நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்க? இது பப்ளிக்கை பத்தி நம்ம பேசலாம் மறுக்கல, பப்ளிக்கை நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியதே நம்முடைய வேலையா இருக்கு இல்லையா? இப்ப அதுக்கு தான் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து நீங்களும் நானும் பப்ளிக் எஜுகேட் பண்றதுக்காக தான் நாம இந்த போல விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு வந்து வைக்கிறோம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பப்ளிக் எஜுகேட் பண்றது என் வேலையும் உங்க வேலையும் மட்டும் கிடையாது, அரசு இயந்திரத்தினுடைய வேலையும் கூட. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு ரொம்ப வருத்தப்படுற விஷயம், நானு பல்கலைக்கழகங்கள் பல இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கு? சென்னை பல்கலைக்கழகத்துல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில அன்வன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வரைக்கும் இருக்கு. அதுல இருக்கிற பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அகடமிஷியன்ஸ், அவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு வந்து பேசணும். ஆனா அவர்கள்லாம் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காவல்துறை பற்றி பேசுறதுக்கு பயப்படுற ஒரு அதிகாரிகளா இருக்காங்க, பேராசிரியர்களா இருக்காங்க. இல்ல காவல்துறை பற்றி பேசாம அவர்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு பெனிஃபிட்ட பெறுறவங்களா இருக்காங்க. ஓகே, அப்ப இது வந்து மக்களை நம்ம குற்றம் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா? மக்களை எஜுகேட் பண்ணணும். மக்களை எஜுகேட் பண்ணிட்ட பிறகு அவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, பேராசிரியர் இன்குலாப், நியூ காலேஜினுடைய ப்ரொஃபசர், அவருடைய கவிதை இந்த இடத்துக்கு சரியா பொருந்தக்கூடியது. காக்கி சட்டைக்குள் இருக்கும் ரவுடி கும்பல்களை, எங்களை புரண்டி சிவந்த நகங்களை இனி எங்களிடம் நீட்டாதீர்கள், இனி வெட்டப்பட போவது நகங்கள் அல்ல. இந்த வரியை கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கும் அது பொருந்தது இல்ல. இன்னைக்கும் சிவகங்கையில
தூத்துக்குடியில, சென்னையில இது தொடர்ந்து பொருந்துதா இல்லையா? நான் காவல்துறை நண்பர்களோட நெருங்கி பழகினவன். 1 ஆண்டு காலம் அவர்களோட ட்ரைனிங்குள்ள இருந்திருக்கிறேன். 12 ஆண்டு காலம் அவர்களோட வேலை செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு என் கூட இருக்கிற அத்தனை நண்பர்களும், என் கூட இருந்த அத்தனை நண்பர்களும் பெரும்பாலானவர்கள் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் இருக்காங்க. எஸ்பியாவும் மாறிட்டாங்க ஒரு சிலர். அது மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர்கள் பல பேர் ஐஜியாவும் டிஐஜியாவும் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. என் கூட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் உட்காந்து படிச்சவங்க, நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க, படிச்சவங்க. நானும் சிவில் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எல்லாம் போனேன். அதுல நிறைய பேர் இன்னைக்கு ஐபிஎஸ் ஆபீசர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்கறது ஒண்ணுதான். நீங்க படிக்கும் போது எப்படி ஒரு சாதாரண ஒரு அன்பான ஒரு நபரா இருந்தீங்களோ, அதே போல காவல்துறையினுடைய சட்டை அணிஞ்சிக்கும் போதும் நீங்க அன்பான நகரா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு தனக்கு எல்லாம் தெரியும், தான் நினைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு நினைக்கிற மனநிலையை தூக்கி போடுங்க. அதை தூக்கி போட்டீங்கன்னா நல்லது. ஒருத்தன் ஒரு போன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்ற ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்பத்தையே உங்களால அழிக்க முடியுதுன்னா, அந்த காவல்துறை மக்களுடைய சாபத்துக்கு ஆளாகுமா இல்லையா? உண்மை. காவல்துறை மொத்தத்துக்குமே மக்களுடைய சாபம் சேருமா இல்லையா? கட்டாயம் சேரும். ஆனா ஒரு விஷயம் அந்த இடத்துல திருப்பி சொல்றேன். இந்த தூத்துக்குடியில இந்த நிகழ்வு நடக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு காவல்துறை அதிகாரி இன்னைக்கும் அவர் அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்னுடைய நண்பர் அவரு அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சு அந்த குடும்பத்தை தூத்துக்குடிக்கு அனுப்புறதுக்கு அவர் தான் கடைசி வரைக்கும் உதவி செஞ்சார். கோடி நல்லவர்கள் இருந்தாலும் 4 கெட்டவர்கள் அந்த இடத்தையே ஒரு சாக்கடை நாற்றமுடைய இடமா மாத்திடுறாங்க. அந்த 4 துரோகிகளை இந்த கோடி நல்லவர்கள் தூக்கி வீசணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா மாறிடும். நீங்க துவக்கத்துல சொன்னீங்க, அதே நான் என்னுடைய நிறைவு கேள்வியா வைக்க விரும்புறேன். நீதிமன்றங்களுக்கு என்ன மாதிரியான ரோல், இதுல மேஜர் ரோல் இருக்கு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இது போன்ற அரச பயங்கரவாதத்தை, இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு காவல்துறை தன்னுடைய அத்துமீறலை, அடாவடித்தனத்தை, அராஜக போக்கை, காட்டுமிராண்டித்தனத்தை காமிச்சிருக்கிறாங்க. அப்ப இதை நீக்கிறதுல, களை எடுக்கிறதுல ஒரு நீதிமன்றத்துக்கு எப்படிப்பட்ட ரோல்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு நமக்கு நீதிமன்றம் தான் ஒரே ஒரு சேவியர். நம்மை காப்பவர் யாருன்னா இன்னைக்கு நீதிமன்றம் மட்டும்தான். இந்த காவல்துறைக்கு எதிராக எது வரும்போதும் அரசு இயந்திரம் அதை முழுக்க உள்ள புகுந்து அதை மூடி மறைக்கிற வேலையை செய்யுது. இதை தூத்துக்குடி வழக்கிலையும் நம்ம பார்த்தோம், இந்த வழக்கிலையும் நம்ம பார்க்கிறோம். காவல்துறை பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் மற்ற சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அந்த அதிகாரிகளை அப்படியே காப்பாத்தி விடுற ஒரு மனநிலைக்கு நகர்றாங்க. ஆனா இத வெளியே கொண்டு இதை நிறுத்தி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கொண்டு அந்த பிரச்சனைக்கு தண்டனையும் கொடுக்கிற பொறுப்புல நீதிமன்றம் மட்டுமே இருக்கு. அதனால நீதிமன்றத்தினுடைய பங்கு மிக 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 முக்கியம். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் மற்றும் அந்த நீதியை பரிபாலிக்கக்கூடிய அத்தனை பேரும் இத ஒரு முக்கியமான பிரச்சனையா எடுத்துக்கிட்டு, இது போல பிரச்சனைகள் வரும்போது அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த விதமான கருணையும் காட்டாமல் செயல்பட்டாதான் இது அடுத்த கட்டத்துக்கு நகரும். இவங்க பனிஷ் ஆகிறது மற்ற போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியணும். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காவல்துறையில இப்ப ஒரு இதுல இந்த குற்றத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் கேஸ், அந்த கிரைம் கேஸ்ல ரிகவரியில அடிக்கிறாங்க. இவங்களுக்கு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் ஒண்ணு நம்ம சொல்லி கொடுத்தோம்ல. ஆமா. அந்த சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் ஏன் இவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க? அப்படின்னா இவங்களுக்கு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா புரியலன்னு அர்த்தம். அப்ப நீதிமன்றம் தானே சொல்லணும் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன்ல ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா கடைசியா கோர்ட்ல தான் கேஸ் நிக்கணும், அந்த கேஸ் கோர்ட்ல தான் நிக்கணும். அப்ப சயின்டிபிக்கா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு தானே இருக்கு. அப்ப மனித உரிமை மீறலா இருந்தாலும், இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும், சயின்டிபிக் வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும், இதை எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு, எல்லாத்தையுமே தள்ளிவிட வேண்டிய பொறுப்பு, ஒரு கிக் ஸ்டார்டரா பிஹேவ் பண்ண வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு கோர்ட்டு கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல நீதிபதிகள் மிகச் சிறந்தவர்களா இருக்காங்க, நல்ல ஒரு படிப்பாளிகளா இருக்காங்க, அறிவாளிகளாக இருக்காங்க, மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சவங்களா இருக்காங்க.
அவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நகர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நிச்சயமா சார். ஏன்னா இந்த காவல் விசாரணை மரணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மீண்டும் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. மற்றும் ஒரு சாத்தான் குளமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கூப்பிட்டு போய் அடிச்சு அவங்களை கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதுவாகத்தான் இருக்கிறது. நீதிமன்றங்களும் அப்படிப்பட்ட கருத்தை கூறி வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்காக ஒரு வருகனையும் கத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம். நன்றி. சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.